தமிழ் வரலாறு பகுதி 7. இன்று நாம் கடலில் மூழ்கிய இலக்கியச் சங்கங்கள் முதல் சோழர்களின் பெண் மெய்காப்பாளர்கள் வரை பல புதிய தகவல்களை பார்ப்போம். முதல் 2 தமிழ்ச் சங்கங்கள் குமரி கண்டத்தில் 8000 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்தன. கடல் சீற்றத்தால் அந்த நகரங்கள் மூழ்கிய போதும் தொல்காப்பியம் மட்டும் இன்றும் உயிர் வாழ்கிறது. கீழடியில் கண்டறியப்பட்ட பானை ஓடுகள் ஒரு வியக்கத்தக்க உண்மையை சொல்கின்றன. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே சாமானிய மக்கள் கூட எழுதப் படிக்கத் தெரிந்தவர்களாக இருந்துள்ளனர். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட 3000 ஆண்டுகள் பழமையான தங்க மகுடம். இது பண்டைய தமிழர்களின் உலோகத் தொழில்நுட்பத்திற்கும் செல்வச் செழிப்பிற்கும் ஒரு சிறந்த சான்று. சோழ மன்னர்கள் தங்களது பாதுகாப்பிற்கு படிமகளிர் எனப்படும் பயிற்சி பெற்ற பெண் மெய்காப்பாளர்களை பயன்படுத்தினர். அவர்களுக்கு சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டது. பண்டைய தமிழுக்கென்று தனித்துவமான எண் குறியீடுகள் இருந்தன. இன்று நாம் பயன்படுத்தும் எண்களுக்கு முன்பே தமிழர்கள் தங்களுக்கென ஒரு கணித முறையை வைத்திருந்தனர். உலகிலேயே தமிழுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு. இந்த உச்சரிப்பு மற்ற மொழியினருக்கு எளிதில் வராத ஒன்று. இது நமது மொழியின் அடையாளம். வெற்றியை போர் தூண்களாக மட்டும் கொண்டாடாமல் மக்களுக்கு நீர்நிலைகளை உருவாக்கி ஜலஸ்தம்பம் நடுவதே பண்டைய தமிழர்களின் ஆரமாக இருந்தது. நமது முன்னோர்களின் ஆரம் போற்றுவோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். நன்றி.